மூன்றாம் கட்ட தேர்தல் நடக்க இருக்கிற தொகுதிகளில் பிரச்சாரம் முடிஞ்சது. இதில் ஒரு முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுவது மேற்கு வங்கத்தில் அந்த முர்ஷிதாபாத் மாவட்டம் குறிப்பாக. ஏன்னா அங்கே திரிணாமுல் காங்கிரஸுக்கும் இடது முன்னணி காங்கிரஸ் கூட்டணிக்கும் இடையிலான போட்டியாக தான் அது. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையை இதை பற்றி எழுதும்போது என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், குறிப்பாக முர்ஷிதாபாத் தொகுதியில் திரிணாமுல் வேட்பாளருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முகமது சலீம் கடையில் தான் போட்டி அங்கே அப்படின்னு அது எழுதுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அரசியல் மாற்றத்தை அது காட்டக்கூடிய ஒரு மாவட்டமாகவும் குறிப்பாக அந்த முர்ஷிதாபாத் தொகுதியும் அது இருக்க போகுதுங்கிறது தான். முர்ஷிதாபாத்துங்கிறது வரலாற்று சிறப்புமிக்க ஊர். அதாவது ஆங்கிலேயர்கள் கொல்கத்தாவை தலைநகராக மாற்றுறதுக்கு முன்னாடி அந்த பகுதியுடைய தலைநகரமாக இருந்த முர்ஷிதாபாத் தான். இந்த தேர்தல் முடிவும் வரலாற்றில் மீண்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதா அப்படின்னு ஜூன் 4ஆம் தேதி நம்ம பார்க்கலாம். நம்ம